வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சர்வதேச பிரச்சனைகளிலிருந்து மீனவர்களை முற்றிலுமாக விடுவிக்க வேண்டும். சீராய்வு கூட்டத்தில் கவர்னர் பேச்சு. என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் தலைமையில் நிர்வாகிகள் முதல்வரை சந்தித்து ஆசி. நிலத்தை அபகரிக்க போலி ஆவணம் மூலம் வாரிசுதாரர் சான்று பெற்ற வழக்கு சார் பதிவாளருக்கு போலீசார் வலைவீச்சு. கவர்னர் கைலாசநாதன் தலைமையில் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினர் ஆய்வு கூட்டம். இனி விரிவான செய்திகள். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சீராய்வு கூட்டம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சீராய்வு கூட்டம் கவர்னர் மாளிகையில் நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமை தாங்க மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன், இயக்குநர் இஸ்மாயில் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பெங்களூரை சேர்ந்த CICAF, மும்பையை சேர்ந்த FSI, கொச்சியை சேர்ந்த CMFRI, ஹைதராபாத்தை சேர்ந்த இன்காய்ஸ், கொச்சியை சேர்ந்த எம்பெடா, மத்திய அரசின் மீன்வள ஆராய்ச்சி மற்றும் மீன்வள மேம்பாட்டு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் காரைக்கால் மீனவர்கள் பன்னாட்டு எல்லையை தாண்டி மீன்பிடிப்பதாக எழும் தொடர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கவர்னர் கேட்டறிந்தார். புதுச்சேரி மீன்வளத்தை மேம்படுத்தவும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் கவர்னர் ஆழ்கடலில் மீன்பிடிப்பதற்கு தேவைப்படும் படகுகளை மீனவர்களுக்கு வழங்குவதற்கான நடைமுறைகளை விரிவுபடுத்த வேண்டும், அதற்கான வங்கிக் கடன் வசதிகள் மற்றும் மானியங்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், கூட்டுறவு முறையில் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை கவனிக்க வேண்டும், அதே சமயம் சர்வதேச பிரச்சனைகளிலிருந்து மீனவர்களை முற்றிலுமாக விடுவிக்க வேண்டும், அதற்காக ஆழ்கடல் மீன்பிடி தொழில் சம்பந்தமான ஒரு கொள்கையை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகளை வழங்கினார். என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்ட RKT ராஜகோபால் தலைமையில் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பேசினர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதிதாக நியமிக்கப்பட்ட மத்திய மாவட்ட தலைவர் RKT ராஜகோபால் தலைமையில் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை, இந்திரா நகர், கதிர்காமம், தட்டஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காமராஜர் நகர், காலாப்பட்டு தொகுதி நிர்வாகிகளுடன் முத்திரையர் பாளையம் RKT ரியல் குரூப்ஸ் அலுவலகத்திலிருந்து 2 சக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று முதல்வர் ரங்கசாமியை நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதில் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி RKT ராஜகோபால் தலைமையில் பொதுச் செயலாளர் டைம் ராகவேந்தர், பொருளாளர் செல்வகுமார், துணைத் தலைவர், செயலாளர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒன்று திரண்டு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நிர்வாகிகள் அனைவருக்கும் முதல்வர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் துண்டை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாநில செயலாளர் NSJ ஜெயபால், அரசு கொறடா AKT ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் டாக்டர் ஜவஹர் மற்றும் நிர்வாகிகள் NR ராஜா, ரோஜரோம், பிரபாகர், கண்ணன், வாசு, சேவியர் மற்றும் சக்திவேல், முருகன், உத்தரவேல், ராஜா, விக்ரம், அந்துவான், மணி, சுரேஷ், கனகராஜ், பிரதாப் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிலத்தை அபகரிக்க போலி ஆவணம் மூலம் வாரிசுதாரர் சான்று பெற்றதாக கூறப்படும் வழக்கில் 3 பேர் கைதான நிலையில் சார் பதிவாளரை தேடி வருவதாக CBCID போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர்கள் பாலகிருஷ்ணன், பிரியா தம்பதியினர். இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. இருவரும் இறந்துவிட்ட நிலையில் இவர்களுக்கு ஒதிகம்பட்டு பகுதியில் 14,000 சதுர அடியில் நிலம் உள்ளது. 5 கோடி மதிப்பிலான இந்த நிலத்தை பிரியா எனும் பெயரில் போலி ஆவணம் ஆள்மாறாட்டம் செய்து அபகரிக்க ஒரு கும்பல் செயல்பட்டது. இதுகுறித்து CBCID பிரிவினர் வழக்கு பதிந்து பெண் உள்ளிட்ட 9 பேரை கைது செய்தனர். மேலும் 2 பேர் நீதிமன்றத்தில் முன்பிணை பெற்றுள்ளனர். இந்த நிலையில் வாரிசு இல்லாத பிரியாவுக்கு வளர்ப்பு மகன் இருந்ததை போல போலி ஆவணம் தயாரித்து நிலத்தை அபகரிக்க முயன்றதையும் CBCID பிரிவினர் விசாரித்துள்ளனர். அதன்படி போலியான ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை தயாரித்ததாக சீனோ என்பவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டதாகவும், மேலும் தலைமறைவாக உள்ள சார் பதிவாளரை தேடி வருவதாகவும் CBCID பிரிவினர் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசால் ஒதுக்கீடு செய்யப்படும் சிறப்பு கூறு நிதியை ஆண்டு இறுதியில் செலவு செய்யாமல் முறையாக திட்டமிட்டு விரிவாக செலவு செய்ய வேண்டும் என புதுவை அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமையேற்ற கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தினார்.
புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் ஆய்வுக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநரின் செயலர் டாக்டர் மணிகண்டன், ஆதி திராவிட நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, ஆதி திராவிட நலத்துறையின் இயக்குனர் இளங்கோவன் மற்றும் சிறப்பு கூறு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் துறைகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலனுக்காக செலவிடப்படும் சிறப்பு கூறு நிதியின் பயன்பாடு குறித்து மதிப்பாய்வு செய்யப்பட்டது. புதுச்சேரி அரசு ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதிகள் 16% நிதியை சிறப்பு கூறு நிதியாக ஒதுக்கீடு செய்வதையும், அவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி 21 அரசு துறைகள் மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுவது பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு 92% செலவு செய்யப்பட்டதும் எடுத்துக் கூறப்பட்டது. நடப்பு நிதியாண்டு புதுச்சேரி அரசு ஒதுக்கீடு செய்துள்ள 502 கோடி ரூபாய் சிறப்பு கூறு நிதியின் பயன்பாடு குறித்த விவரங்களை கேட்டறிந்த துணைநிலை ஆளுநர், புதுச்சேரி அரசால் ஒதுக்கீடு செய்யப்படும் சிறப்பு கூறு நிதியை ஆண்டு இறுதியில் செலவு செய்யாமல் முறையாக திட்டமிட்டு விரிவாக செலவு செய்ய வேண்டும். சிறப்பு கூறு நிதியை 100% முழுமையாக செலவு செய்ய வேண்டும். அவ்வாறு செலவு செய்யப்படும் நிதி முழுமையாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வளர்ச்சிக்காக மட்டுமே செலவு செய்யப்படுகிறதா என்பதை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக மதர் குளோரி நீட் கோச்சிங் சென்டருடன் இணைந்து 25,000 ரூபாய் கட்டணத்தில் இலவச நீட் பயிற்சி அளிக்க உள்ளது. இதனை தொகுதியில் உள்ள மாணவர்கள் பயன்படுத்தி நீட் வகுப்பில் சேர வேண்டும் என்று திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து முத்தியால்பேட்டை தொகுதி திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன், திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இலவச நீட் பயிற்சி அறிவித்தார். புதுவைச்சேரி உதய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதர் குளோரி கோச்சிங் சென்டரோடு இணைந்து வருகின்ற 26ஆம் தேதி இலவச நீட் பயிற்சி துவங்க உள்ளதாக தெரிவித்த பிரபாகரன், பயிற்சி கட்டணம் 25,000 ரூபாய் மற்றும் நோட்டு புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றார். எனவே முத்தியால்பேட்டை தொகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் நீட் கோச்சிங்கில் படிப்பதற்கு ஆர்வம் இருந்தால் ஆதார் கார்டு மற்றும் பள்ளியின் படிப்பதற்கான சான்றிதழுடன் முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தை அணுக வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட அவர், மாணவர்கள் சிறந்த முறையில் நீட் கோச்சிங் பெற்று மருத்துவராக வேண்டும் என்பதே தனது கனவு என்றும் குறிப்பிட்டார். புதுச்சேரி போக்குவரத்து காவலர்கள் சார்பில் மாணவர்களுக்கு போக்குவரத்து குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி போக்குவரத்து காவலர்கள் சார்பில் மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனை கருத்தரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை துணைத் தலைவர் அஜித் குமார் சிங்லா தலைமை தாங்கினார். போக்குவரத்து காவல்துறை கிழக்கு வடக்கு எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி முன்னிலை வகித்தார். டிஐஜி சத்யசுந்தரம், என்சிசி பயிற்சி அதிகாரி ஐமன் சைந்தன்யா, ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழக இயக்குனர் ஹர்ஷ் கணேஷ் மற்றும் என்சிசி அதிகாரி சதீஷ்குமார் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் போக்குவரத்தின் பொழுது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து போக்குவரத்து விழிப்புணர்வு குறித்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மின்துறையில் தலித் ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை வழங்காத மின்துறை அதிகாரிகளை கண்டித்து ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறையில் வயர்மேன் 2 அலி பதவிகளுக்கு இடஒதுக்கீட்டை பின்பற்றி தலித் ஊழியர்கள் ஒருவருக்கு கூட பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து புதுச்சேரி மின்துறை தலித் ஊழியர்கள் சங்கம் சார்பில் மின்துறை அதிகாரியை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் மின்துறை அதிகாரிகளை கண்டித்தும் உடனடியாக இடஒதுக்கீட்டை முன்னிறுத்தி தலித் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி ரொட்டிப்பால் ஊழியர்கள் கல்வித்துறை முன்பு 3வது நாளாக நேற்று கண்களை கட்டிக்கொண்டு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த 2003ஆம் ஆண்டு ரொட்டிப்பால் திட்டம் துவங்கப்பட்டது. இதற்காக 950 ஊழியர்கள் மாதந்தோறும் 10,000 சம்பளத்திற்கு பணிக்கமர்த்தப்பட்டனர். சம்பளத்தை உயர்த்தி வழங்க பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2023ஆம் ஆண்டு ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு 18,000 ரூபாயாக சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார்.
2 ஆண்டுகள் கடந்தும் உயர்த்தப்பட்ட ஊதியம் இதுவரை வழங்கப்படவில்லை. உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க கோரி நேற்று 3வது நாளாக ரொட்டிப்பால் ஊழியர்கள் கல்வித்துறை முன்பு கண்களை கட்டிக்கொண்டு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க ஒருங்கிணைப்பாளர் மாறன் தலைமை தாங்க 350க்கும் மேற்பட்ட ரொட்டிப்பால் ஊழியர்கள் பங்கேற்றனர். ஊசுடு தொகுதி கூடப்பாக்கத்தில் சாலை அமைப்பதற்கான பணியினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் தெருவிற்கு 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு, முத்துக்குமரன் நகருக்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் VWM சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் முயற்சிகள் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயப்பனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, ஊர் முக்கியஸ்தரர்கள் நமோ நாராயணன், பன்னீர்செல்வம், கட்சி நிர்வாகிகள் முரளி முருகன், பாலகிருஷ்ணன், பாலு, குப்புசாமி, மூர்த்தி, ரமேஷ், பழனி, மல்லிகா, பிரசன்னா, ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பூமி பூஜை நிகழ்ச்சிக்கு முந்தைய நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடகப் பிரிவு மூலம் கூடப்பாக்கத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற மக்கள் வளர்ச்சி பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களாக தயார் செய்து அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலை வாழைப்பழத்துடன் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் உள்ள அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கான சைபர் கிரைம் சம்பந்தமான 2 நாள் பயிற்சி வகுப்பு கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் நடைபெற்றது. சைபர் குற்றவாளிகள் புதுவிதமான முறையில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு மக்களிடம் ஆசையை தூண்டி பணத்தை பறித்து வருகின்றனர். அவ்வப்பொழுது புதுவை சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்திற்கு வரும் புகாரை ஆராய்ந்து குற்றவாளிகளை கைது செய்து வந்தாலும் மக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தினாலும் சைபர் குற்றங்கள் குறைந்த பாடில்லை. இந்த நிலையில் புதுவை கோரிமேட்டில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளிகள் புதுவையில் உள்ள அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கான 2 நாட்கள் சைபர் கிரைம் சம்பந்தமான பயிற்சி வகுப்பு துவங்கியது. இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு கமிட்டி இயக்குனர் மற்றும் புதுவை காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா கலந்து கொண்டு பயிற்சியை துவக்கி வைத்தார். சீனியர் போலீஸ் சூப்பர்டென்ட் கலைவான, சைபர் கிரைம் போலீஸ் சூப்பர்டென்ட் பாஸ்கரன் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் சைபர் குற்றம் தொடர்பாக வரும் புகார்களை எப்படி தீர்த்து வைப்பது, புதுவிதமான சைபர் புகார்களை எப்படி கையாள்வது, ஆதாரங்களை எப்படி சேகரிப்பது, குற்றவாளிகளை எப்படி பிடிப்பது என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்பயிற்சியின் மூலம் சைபர் கிரைம் தொடர்பாக வரும் புகார்களை பெற்றுக்கொண்டு புதுவித யுக்திகளை கையாண்டு குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க இந்த பயிற்சி முகாம் பயனுள்ளதாக இருக்கும் என சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். தனியார் திருமண மண்டபங்களில் வடமாநில வியாபாரிகள் விற்பனையில் ஈடுபடுவதை தடுக்க வலியுறுத்தி அரியாங்குப்பம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில ஆண்டு காலமாக தனியார் திருமண நிலையங்களில் சுப நிகழ்ச்சிகள் இல்லாத நாட்களில் வடமாநில வியாபாரிகள் பல்வேறு பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் புதுவையில் உள்ள வணிகர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வரும் நிலைகள் புதுச்சேரி புறநகர் பகுதியான அரியாங்குப்பம் பகுதியிலும் கடந்த சில காலங்களாக இதுபோன்ற தனியார் திருமண மண்டபங்களை அதன் உரிமையாளர்கள் சுப நிகழ்ச்சிகள் இல்லாத நாட்களில் வடமாநில வியாபாரிகளுக்கு குறைந்த வாடகைக்கு கொடுக்கின்றனர். அவர்கள் வட மாநிலங்களிலிருந்து தரம் குறைந்த பொருட்களை மிக மலிவான விலையில் கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர். குறிப்பாக காலணிகள், துணி வகைகள், பிளாஸ்டிக் பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள் உள்ளிட்டவைகளை அதிகமாக விற்பனை செய்கின்றனர். இதனால் அரியாங்குப்பம் பகுதியில் ட்ரேடிங் லைசன்ஸ் எடுத்த GST வரி செலுத்தி கடை வாடகை கொடுத்து முறையாக வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் வட மாநிலங்களிலிருந்து வியாபாரம் செய்பவர்கள் எந்த ஒரு லைசன்ஸோ அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியோ செலுத்துவது கிடையாது. குறைந்தது 15 நாட்களுக்கு மண்டபங்களை வாடகைக்கு எடுத்து விற்பனையில் ஈடுபட்டு அதிக லாபத்தை ஈட்டி செல்கின்றனர். இதனால் அரியாங்குப்பம் பகுதியில் இருக்கும் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் நல சங்கத்தினர் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளை நேரில் சந்தித்து புகார் மனு கொடுத்துள்ளனர். இதில் மண்டப உரிமையாளர்களுக்கு இது குறித்து நோட்டீஸ் வழங்குவதாக அதிகாரிகள் உறுதி கூறியுள்ளனர். புதுச்சேரி IRBN பிரிவு போலீசார் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் ஒதியஞ்சாலை உருளையன்பேட்டை காவல் நிலைய எல்லை பகுதிகளில் நடைபயிற்சி மேற்கொள்ளப்பட்டது.
புதுச்சேரியில் கடந்த 2005ஆம் ஆண்டு IRBN பிரிவு உருவாக்கப்பட்டது. இதில் 800க்கும் மேற்பட்ட IRBNகள் பணியாற்றி வருகின்றன. IRBN போலீசார் போதிய உடற்பயிற்சி இல்லாததால் பலர் உடல் ரீதியாக பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருகின்றனர். சமீபத்தில் 2 காவலர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தனர். பல IRBN போலீசார் தொப்பையுடன் உலா வருகின்றனர். இதனால் முன்னாள் முதல்வர் SP உதவி கமாண்டன்ட் வீடுகளில் பணியாற்றி வரும் IRBN போலீசாருக்கு உடற்பயிற்சி அளிக்க DGP ஷாலினி சிங் உத்தரவிட்டார். முதற்கட்டமாக காவல் உயர் அதிகாரிகள் வீடுகளில் பணியாற்றும் 70 IRBN போலீசாருக்கு நேற்று நடைப்பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது. உதியஞ்சாலை போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமரன் தலைமையில் திரண்ட IRBN போலீசார் பம்பாக்கிரபாளையம், வானரப்பேட்டை மற்றும் உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் நடைப்பயிற்சி மேற்கொண்டனர். வேளாண் தொழில் முனைவோர் மேம்பாடு குறித்த மாநில அளவிலான பயிலரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைத்தார். விஸ்வ யுவகேந்திரா கிராமியத்துடன் இணைந்து வேளாண் முனைவோர் தொழில்முனை மேம்பாட்டு குறித்த 2 நாள் மாநில அளவிலான பயிலரங்கு உப்பளம் செயின்ட் சேவியர் ஆயர் மையத்தில் நடைபெற்றது. அரியலூர் வேளாண்மை அலுவலர் அசோக்குமார், புதுச்சேரி வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் மணிகண்டன் ஆகியோர் வேளாண் தொழில் முனைவு குறித்த நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்த 9க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர். துவக்க விழா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பேசுகையில், விவசாயிகள் மீது எப்பொழுதும் அக்கறையுடன் இருந்தவர் மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி. பல கோடி விவசாய கடன்களை ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்தார். நாட்டின் முதுகெலும்பாய் விளங்கும் விவசாய மக்களை எப்பொழுதும் அரசு அரவணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து வருகிறேன். 13 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் பேரில் முதல்வர் ரங்கசாமி விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தார். இது போன்ற நிகழ்ச்சிகளை கிராம பகுதியில் வைத்தால் கிராமப்புற விவசாய பெருங்குடி மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற முடியும் என்றார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். PSPP மில்லியனம் பள்ளிகள் 2024-25ஆம் ஆண்டிற்கான ப்ராஜெக்ட் டே நிகழ்வு நடைபெற்றது. பெரிய காட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் PSPP மில்லியனம் பள்ளிகள் 2024-25ஆம் ஆண்டிற்கான ப்ராஜெக்ட் டே நிகழ்வு சிங்க்ரோனைஸ்ட் என்ற தலைப்பில் விமர்சையாக நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள் ஆரோக்கிய வாழ்வியல் முறைகளை அறிவியல் ரீதியாகவும், இசை, நடனம், யோகா மற்றும் உடற்பயிற்சி மூலமாகவும் செயல் திட்டங்களாக வெளிப்படுத்தினர். பள்ளி நிறுவனர் டாக்டர் பத்மஸ்ரீ பார்த்தசாரதி நல்லாசியுடன் பள்ளியின் முதல்வர் மகாலட்சுமி தலைமையில் புதுச்சேரி மாநில வரதட்சணை தடை ஆலோசனை குழுவின் தலைவர் டாக்டர் வித்யா ராம்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டியின் உறுப்பினர் செயலர் டாக்டர் கிஷோர்குமார் திரிபாதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களின் பன்முகத்திறனை பாராட்டி விழாவினை சிறப்பித்தனர். மாணவர்களும் பெற்றோர்களும் பெருந்திரளாக வருகை புரிந்து சிறப்பாக அமைந்திருந்த இந்த நிகழ்வினை கண்டுகளித்தனர். பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற வந்த பேரணியாக 200க்கும் மேற்பட்டோர் வந்தனர். அவர்களை போலீசார் கைது செய்யப்பட்டனர். புதுவை அரசின் பொதுப்பணித்துறையில் கடந்த 2015 மற்றும் 16ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட 2642 ஊழியர்களை அப்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் துறை வாய்மொழி உத்தரவு பிறப்பித்து பணி நீக்கம் செய்தனர். இதையடுத்து கடந்த 10 ஆண்டு காலமாக மீண்டும் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து பல போராட்டத்தினை நடத்தி வந்த நிலையில் புதுவை அரசாங்க உயர் அதிகாரிகள் இதுவரை மீண்டும் வேலை வழங்கும் கோப்பிற்கு அனுமதி அளிக்காமல் காலம் கடத்தி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும் துணைநிலை ஆளுநர் பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க ஒப்புதல் அளிக்கும் கோப்பிற்கு உடனடியாக அனுமதி அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அண்ணா சிலை அருகிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ஆளுநர் மாளிகை நோக்கி சென்ற பேரணி ராஜா திரையரங்கு அருகே வந்தபொழுது சாலையில் அமர்ந்து சாலை மறியல் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். போராட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் ஆகிய தெய்வீகன், காரைக்கால் வினோத், சத்யாவதி, காரைக்கால் மணிவண்ணன் ஆகியோர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் பொழுது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி 19வது நாளாக வாரிசுதாரர்கள் பட்டை நாமம் போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் பொழுது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர்.
தொடர்ந்து பணி நியமனம் வழங்க கோரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று 19வது நாளாக பட்டை நாமம் போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் டேவிட் ஆகியோர் தலைமையில் சங்கத்தினர் கோரிக்கையை வலியுறுத்தி பிச்சை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான ஊழியர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். பூர்ணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ரணகளிப்பு நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் 8ஆம் நாள் உற்சவமாக நேற்று நள்ளிரவு வல்லாங்கோட்டை அழித்தல் எனும் ரணகளிப்பு நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மின்னலரங்காலத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்திகளின் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழக மணவெளி தொகுதி செயலாளர் ராஜாராமன், விளையாட்டு அணி அமைப்பாளர் ரவி, மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை 8ஆம் நாள் உபயதாரர்கள், ஆலய நிர்வாக அதிகாரி, விழா குழுவினர்கள் செய்திருந்தனர். இவ்விழாவின் முக்கிய நாளான இன்று மாலை மயான கொள்ளை உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையம் வெள்ளம் தாங்கி ஐயனார் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனின் கொள்ளை திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையம் ஐயனார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வெள்ளந்தாங்கி ஐயனார் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கொள்ளை விடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து காலையில் அங்காள பரமேஸ்வரிக்கு மகா அபிஷேகம், அதைத் தொடர்ந்து காய்கனிகள் கொள்ளையும் இரவில் பல்லையும் போட்டு படைத்தலும் தீபார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைவர் மணி, துணைத் தலைவர் சுந்தர்ராஜ், செயலாளர் லேகா, வல்லவன், பொருளாளர் குமரேசன், உறுப்பினர் முருகன் மற்றும் ஆலய குருக்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8020 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 105 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சர்வதேச பிரச்சனைகளிலிருந்து மீனவர்களை முற்றிலுமாக விடுவிக்க வேண்டும். சீராய்வு கூட்டத்தில் கவர்னர் பேச்சு. என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் தலைமையில் நிர்வாகிகள் முதல்வரை சந்தித்து ஆசி. நிலத்தை அபகரிக்க போலி ஆவணம் மூலம் வாரிசுதாரர் சான்று பெற்ற வழக்கு சார் பதிவாளருக்கு போலீசார் வலைவீச்சு. கவர்னர் கைலாசநாதன் தலைமையில் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினர் ஆய்வு கூட்டம். சைபர் குற்றங்களில் புதிய யுக்திகள் குறித்து புதுவை போலீசாருக்கு 2 நாள் பயிற்சி. திருமண மண்டபங்களில் வடமாநில வியாபாரிகள் விற்பனை செய்வதால் வாழ்வாதாரம் பாதிப்பு. அரியாங்குப்பம் வியாபாரிகள் சங்கம் பஞ்சாயத்து அலுவலகத்தில் மனு. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.